அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா வாழைத்தண்டு வச்சு சூப்பரான ஒரு பொரியல் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த வாழைத்தண்டு பொரியல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வாழைத்தண்டு க்ளீன் பண்ணிவிட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான பொரியலாக நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இது போல் செஞ்சே இருந்திருக்க மாட்டீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இப்போ வாழைத்தண்டை வந்து நம்ம இது போல் நல்லா பிஞ்சு தான் வாங்கிக்கிட்டோம்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து எந்த அளவு சைஸு சின்னதாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மேலே உள்ள அந்த தோல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து முடிஞ்ச அளவு நம்ம எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துடலாம். அப்போ தான் நார் வந்து கம்மியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப ஈஸியாக கையிலேயே அதில் உள்ள நாரை எடுக்கலாம். பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்புமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கையிலே நம்ம வந்து அந்த நாரை வந்து எடுத்துடலாம். இது போல் கட் பண்ணி நம்ம கையிலே நாரை சுற்றிகிட்டே வந்தோம்னா ரொம்பவே அந்த ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு நார் எடுக்கிறதுக்கு. முடிஞ்சளவு அது க்ளீனாக அந்த நார் வந்துடும். நீங்கள் இது போல் பிஞ்சு தண்டாக வாங்கினீங்கன்னா சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொரு பீஸுக்கும் நடுவால் இப்படி இருக்கிற நாரெல்லாம் நம்ம கையில் சுற்றி எடுத்துட்டோம்னா சுத்தமாக அதில் வந்து நாருங்கிறதே இருக்காது. சாப்பிட்றப்ப நம்மளுக்கு அந்த நாரும் தெட்படாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதெல்லாம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். முடிஞ்சளவு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா வேகும், சீக்கிரம் வெந்துடும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கவே அது வந்து சாப்பிட்ணும் போல் தோணும், அந்தளவுக்கு இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் ஒரே போல் கட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ நல்லா இதில் வந்து மோர் உப்பெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. இது போல் நல்லா ஒரு தடவை கழுவிட்டு மறுபடியும் ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவுனாலே போதும், க்ளீன் ஆயிரும். இப்போ இதுக்கு வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உளுந்து, 1 வரமிளகா, சின்ன தேங்காயில் ஒரு 1/2 மூடி தேங்காய். பாருங்கள், இது போல் நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு பாருங்கள். செம்மையாக இருக்கும் இந்த வாழைத்தண்டு. சாப்பிட்றதுக்கு சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும், உதிரியாக. இப்போ ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், 1 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறிடணும், ஏன்னா இது வந்து நம்ம வேக வைக்க மாட்டோம். இப்போ நம்ம வறுத்துக்கலாம். ஜீரகத்தை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்தையும் 1 ஸ்பூன் கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல உதிரியாக இருக்கும். இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இப்படி தான் நீங்கள் செய்வீங்க. வாழைத்தண்டே நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சுள்ளுன்னு டேஸ்ட்டாக அவ்வளோ செம்மையாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்படி நம்ம வறுத்து அந்த பொடி போட்டு செய்யும்போது வாசம் வந்து அவ்வளோ ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா அந்த உளுந்து வந்து தேங்காய் வந்து செவக்கணும்னு இல்லை, உளுந்து செவக்க வந்தாலே போதும். தேங்காய் அதுக்குள்ளே அந்த பச்சை வாடை போயிடும். நம்ம இறக்குறப்ப ஜீரகம் போட்டு லைட்டாக வறுத்தா போதும், இல்லாட்டி லைட்டாக கசப்பு வந்துடும் ஜீரகம் ரொம்ப கரிஞ்சிருச்சுன்னா. அவ்வளோதான், ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு எடுத்துடலாம். ஜீரகம் வந்து ரொம்ப பொரியக்கூடாது. அந்த சூட்லேயே ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சிடும். நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். தீ சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுக்கலாம். நிறைய ஊற்ற வேண்டாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். எண்ணெய் காயட்டும்.
பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டேன். நீங்கள் டீஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போடுங்க போதும். 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பொடி கடுகாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடுகு செவக்கட்டும். ரொம்ப கம்மியான பொருள், ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப செவக்கக்கூடாது, ஒரு 3/4 பக்கம் வெந்துச்சுன்னா போதும். இதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது பாருங்கள், நம்ம தண்ணியே விடாமல் தான் இது செய்ய போகிறோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். வாழைத்தண்டு வந்து முடிஞ்சளவு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, இவ்வளோ டேஸ்ட்டாக இந்த வாழைத்தண்டு இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பையும் இதிலே போட்டு வதக்கிக்கலாம், இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு. இது ஒரு 50 கிராம் இருக்கும், நம்ம ஊற வச்சுருக்கோம். பாசிப்பருப்பு வந்து குலையவே கூடாது, அந்த வாழைத்தண்டில் உள்ள தண்ணியில் தான் இந்த பாசிப்பருப்பு வேகும். பாருங்கள், நல்லா வெந்துடும். நம்ம நல்லா ஊற வச்சிடணும். நம்ம வாழைத்தண்டு செய்கிறோம்னா அதுக்கு முன்னாடியே நம்ம பாசிப்பருப்பு எடுத்து கொஞ்சம் ஊற வச்சிட்டோம்னா போதும். நல்லா ஊறிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கிறப்ப அது நல்லா வெந்துடும் உங்களுக்கு. வாழைத்தண்டும் ரொம்ப நேரம் வேகாது, சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் வேகிறது தான் வாழைத்தண்டும். அதனால் பாசிப்பருப்பை நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை போட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதை வறுத்து போட்டிருக்கனால அது எல்லாம் சேர்ந்து வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வாழைத்தண்டு. வாழைத்தண்டு பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், அடிக்கடி இதை தான் கேட்பாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, அதிகமாயிராமல். நான் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உப்பு கரெக்டாக இருந்தால் இதளவு விட்டுருலாம், இல்லாட்டி திரும்ப கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் எடுத்துருக்க வாழைத்தண்டுக்கு இந்த உப்பு கரெக்டாக இருந்துச்சு. வாழைத்தண்டுக்கு கொஞ்சம் உப்பு கூட போனாலும் டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் வந்து எந்த அளவு உங்களுக்கு திருவ முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் மிக்ஸி ஜாரில் திருவிக்கங்க. என்னோட ஜாரில் இந்த அளவுக்கு தான் திருவ முடிஞ்சிச்சு. இது வந்து தண்ணி விட்டு அரைச்சிடக்கூடாது, திருவி தான் எடுக்கணும். முடிஞ்சளவு எவ்வளோ திருவ முடியுமோ அவ்வளோ திருவிக்கலாம். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பருப்பு பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. நம்ம இதில் ஒரு பொட்டு தண்ணி கூட விடலை, அந்த வாழைத்தண்டில் உள்ள தண்ணி தான். பருப்பு வெந்துருச்சு பாருங்கள், காயும் வெந்துருச்சு. ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதில் தண்ணியே இல்லை பாருங்கள், சுத்தமாக இஞ்சிருச்சு பாருங்கள். அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும் இந்த வாழைத்தண்டு பொரியல். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பொடியை போட்டுக்கலாம், தேங்காயை. இந்த அளவு நம்ம வந்து நல்லா திருவிக்கலாம். இது தண்ணி இல்லாமல் திருவுறனால கொரகொரப்பாக திருவிக்கலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரியலுக்கு நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே விடலை, வாழைத்தண்டில் உள்ள தண்ணி மட்டும்தான். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாக. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டதுலேயே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் ஒரு தடவை இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் உள்ளது தான்,
அதையே நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம். நீங்கள் எப்போவும் சாதாரணமாக வீட்டில் எப்படி நீங்கள் வாழைத்தண்டு போடுறீங்களோ அதே பொருள் தான். அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஒரு 2 செகண்டு அந்த பச்சை வடையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம பரட்டி விட்டால் போதும். தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. ஆயிலும் அதிகமாக விடலை, தண்ணியும் விடலை. அதனால் சிம்மில் வச்சுட்டு அதை நல்லா பிரட்டி விடணும். பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள். பருப்புலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு விடுங்க. இது ஒரு நல்ல ரெசிபின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சளவு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அழகாக ரசம், தயிர் சோறு இதுக்கெல்லாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சும்மா தான் சாப்பிட்டோம். சும்மா இதை ஸ்நாக்ஸ் மாதிரியே எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது போல் ஒரு வாழைத்தண்டு பொரியல் நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.